ஸோ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. இந்த பக்கம் ரேகாவை ஊரில் இருந்து வந்து இந்த சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வர வச்சுறாரு. ஸோ வர வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ ரேகாவுக்கு தெரியாமையே வந்து நம்ம சத்யாவை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும், இந்த மாதிரி ரேகாவை கடத்திட்டான் அப்படின்னு நினச்சி வந்து ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து ஒரு பிளான்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து சத்யா வீட்டுக்கு போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேகாங்கிற ஒரு பொண்ணை வந்து உங்கள் பையன் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான், ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஆயுசுக்கும் உங்கள் பிள்ளை வந்து ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு சத்யாவோட அம்மா ரொம்பவே வந்து பயந்துட்டு, ஐயோ என் பையன் அப்படிலாம் வந்து பண்ணுற ஆள் கிடையாதுங்க ஐயா, யாரும் உங்ககிட்ட வந்து தப்பாக வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, யாரும் ஒருத்தவங்க சொல்லலாமா, சம்மந்தப்பட்டவங்களோட அப்பா தான் சொல்லியிருக்காங்க, அந்த ரேகா பொண்ணோட அப்பா தான் வந்து சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால உங்கள் பிள்ளை எங்கே இருந்தாலும் உடனே அவனை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சத்யா பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியில் வராரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ தானடா சத்யா, வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சார் 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 என்னாச்சு, எதுக்காக ஏன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறீங்க, நான் என்ன சார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா, ரேகாங்கிற பொண்ணை லவ் பண்ணியா, அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்க, எங்கடா வச்சிருக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, ரேகாவை நான் பார்த்தே பல மாதம் ஆச்சு சார், நான் எப்படி அவளை போய் கடத்தி கொண்டு போய் வைக்க முடியும், நீங்கள் வேணால் பாருங்கள், நான் அவகிட்ட பேசுனதும் கிடையாது, எதுவுமே பண்ணுறதும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொய்யெல்லாம் நீ வேற எங்கேயாவது போய் சொல்லு, எங்ககிட்ட எல்லாம் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காத, ஒழுங்கு மரியாதையாக ஸ்டேஷனுக்கு வந்துரு, இல்லை அப்படின்னா உன்னை அடிச்சுதான் இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் தயவு செஞ்சு என் பையன் சொல்கிறத கேளுங்க சார், அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், இதுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்க ஏதோ பொய்யா சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருமா, நீங்கள் எதுவும் பேசுகிறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க, இப்போ நாங்கள் இவனை கூட்டிகிட்டு தான் போய் ஆகணும், வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சத்யாவை வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சத்யாவோட அம்மா பார்த்தீங்கன்னா மீனாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மீனாக்கு கால் பண்ணி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னமாச்சு, எதுக்காகமா அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மீனா நம்ம சத்யாவை வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னம்மா சத்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா, ஏம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அந்த ரேகாங்கிற பொண்ணை வந்து சத்யா கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காராண்டி அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, சத்யா அப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாதுல்லம்மா, நான் உடனே கிளம்பி வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனாவும் ஃபோனை வச்சுறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்து அங்கே வரும்போது மீனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா என்னாச்சு, எதுக்காக இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, இதெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே நாங்கள் வந்து இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன மீனா என்னாச்சு, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க அந்த ரேகாவோட அப்பா வந்து சத்யா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்களாங்க, இப்போ போலீஸ் வந்து வீட்டில் சத்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்களாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நான் சொல்கிறேன், சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, இதுக்காக தாங்க நான் வந்து அப்போவே தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் வேண்டாம், பெரிய எடுத்த விஷயம், அந்த பொம்பளை சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க கேட்காம சத்யாவை ஏற்றி விட்டு இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு மீனா, நம்ம மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது, இத்தனைக்கும் அந்த ரேகா பொண்ணு எங்கே இருக்கா ஏதுன்னு கூட நமக்கு வந்து தெரியாது, அவங்க அப்பா ஏதோ பொய்யா தான் நம்மளை வச்சு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ நம்ம பேசுறதுக்கு டைம் இல்லைவா, உடனே போயிட்டு நம்ம என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்டேஷனில் வந்து சத்யாவோட அம்மா அதுக்கப்புறம் சீதா ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. அந்த இடத்துல தான் அருணும் வந்து இருக்காரு. ஸோ சீதா வந்து அருண் கிட்டே எங்க ப்ளீஸுங்க என் தம்பியை எப்படியாவது காப்பாற்ற சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு சீதா, இது வந்து ஸ்டேஷன், இது என்னோட பர்சனல் வீடு கிடையாது, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் அதை பார்க்கணும், தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருண் வந்து சம்மந்தமே இல்லாமல் கிளம்பி போயிடுறாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சத்யாவோட அம்மாவுமே வந்து என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளே வந்து சத்யாவை வச்சு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கடா அந்த பொண்ணு எங்கடா உரிச்சு வச்சிருக்கா, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா அடிபட்டே சாகணும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம சத்யாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க பார்த்துட்டு ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. அடிக்காதீங்க சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலுமே வந்து அவங்க எதுவுமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக மீனா முத்து ரெண்டு பேருமே வந்து வராங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்களா மாப்பிள்ளை, இதுக்கு தான் மாப்பிள்ளை நான் எதுவுமே வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதை தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எமோஷ்னலாக எதுவுமே இப்போதைக்கு யோசிக்காதீங்க, சத்யா எந்த தப்பும் பண்ணலை, அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம சீக்கிரமாக சத்யாவை வெளியில் கொண்டு வந்துடலாம், நீங்கள் எதை பற்றியும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, முத்து உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுகிறாரு. சார் எதுக்காக சார் சத்யாவை கூட்டிகிட்டு வந்து இப்படி நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது,
பொண்ணோட சம்மந்தப்பட்ட பொண்ணோட அப்பா தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பொண்ணை காணோம், இந்த பையன் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடத்திட்டு கொண்டு போய் வச்சிருக்கான். என் பொண்ணை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கும்போது, நாங்கள் எப்படியா கம்ப்ளைண்ட் எடுக்காமல் இருக்க முடியும்? ஒழுங்கா உங்கள் வீட்டு பையன்கிட்ட அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டு அவளை கொண்டு வந்து வைக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் தயவு செஞ்சு அவங்க சொல்கிறது கேட்குறீங்களே, எங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கும்போது, உங்கள் பக்கம் உள்ள நியாயமா, அப்படி என்ன நியாயம் உங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. சார் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது உண்மை தான் சார். ஆனால் அந்த பொண்ணு இங்கே கிடையாது. அந்த பொண்ணு ஹைதராபாத்தில் இருக்கா. அவங்க அப்பா தான் அந்த பொண்ணை வந்து வெளியூருக்கு அனுப்பி அங்கேயே தங்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே பார்த்தே பல மாதம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும் சார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் இவன் வந்து அந்த பொண்ணை கடத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்கே பாரியா, அதெல்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க அப்பா தான் இன்னைக்கு காலையில் என் பொண்ணை காணா, என் பொண்ணு கூட இந்த பையன் தான் சுற்றிக்கிட்டு இருந்தான், லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இப்போ என் பொண்ணை காணா, கண்டுபிடிச்சி கொடுங்க, எனக்கு இவன் மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது, எப்படியா நாங்கள் வந்து எடுக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டரும் வந்து சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் அருணும் பார்த்தீங்கன்னா அங்கே வராரு. ஸோ மீனாவும் பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட சொல்கிறாரு, ப்ளீஸுங்க தயவு செஞ்சு நீங்களாவது ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். என் தம்பி சத்யா எந்த விதமான தப்பும் பண்ணலை, அவனை இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது எங்களால் பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள், இதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம். எதுக்கு தேவையில்லாமல் சத்யாவை பெரிய இடத்துல போயிட்டு லவ் பண்ண அது இதுன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக இருந்திருந்தா அவனுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஆயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அருணும் பார்த்தீங்கன்னா அப்படியே கலண்டு விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு முத்து வந்து, இங்கே பாரு அருண், உனக்கு என் மேலே தான் வந்து எல்லா கோவமும் இருக்குது. அது நீ என் மேலே என்ன வேணாலும் காட்டுக்கோ. எனக்காக வந்து நீ மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தாது. தயவு செஞ்ச சத்யாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, என்ன உனக்காகவா? நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ எனக்காக கூட எதுவும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை பாரு. இவங்களும் உன் குடும்பம் தானே, அவங்களுக்காகவாவது நீ ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம். இதெல்லாம் என்னால் வந்து தலையில் முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அருணும் வந்து போயிடுறாரு. ஸோ இதனால என்ன ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. என்னங்க இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு மீனா, இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சத்யாவை பிளான் பண்ணி அவங்க மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக அந்த சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்கும். அந்த ரேகா பொண்ணு இங்கே தான் இருக்காளா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அடுத்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க எப்படிங்க அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மீனா, ரேகா இங்கே வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றா அந்த சிந்தாமணி வீட்டில் இருப்பா, இல்லைனா அவங்க அப்பா வீட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் சிந்தாமணி வீட்டில் இருக்கா அப்படின்னா நம்ம அங்கே தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கண்டிப்பாக வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது அந்த ஃபைனான்சியர் வீட்டில் தான் வந்து ரேகாவை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் போய் அங்கே போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எப்படி மீனா, நீ எப்படி அவங்க வீட்டில் போய் பார்ப்ப? அவங்க என்ன ஒன்று உள்ளே விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு. இல்லைங்க, அங்கே இருக்கிறவங்களே எனக்கு 2-3 பேரை எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக அவங்கக்கிட்ட போய் கேட்டால் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நான் வந்து ரேகா அங்கே வந்தாலாம் என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுட்டு வரேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மீனா, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க, தயவு செஞ்சு சத்யாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் போய் உடனே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. ஸோ நிச்சயமாக கண்டுபிடிச்ச போகிறாங்க மீனா ரேகா அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரேகாவை வச்சு தான் நம்ம சத்யாவை வெளியே எடுக்க போகிறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம்.